ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். பட் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து இது வந்து ப்ராப்பராவே வந்து க்ரோ ஆயிருக்காது. என்ன மிஸ்டேக்ன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம சீட் எல்லாம் போடுறோம்ல சோக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டெய்லி அத வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுவேன். இல்லன்னா இந்த மாதிரி அத கையாலே வந்து அத கிளறி விடுவேன். அப்படி விடும்போது அது வந்து ப்ராப்பரா வந்து அது க்ரோ ஆகல. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம அடியில இருக்குல்ல தண்ணி, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். தண்ணி அடியில வச்சுட்டு, இத வந்து இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். சிலவங்க சொல்றாங்க தண்ணி வந்து ஸ்மெல் வருதுன்னு. பட் நீங்க வந்து டெய்லி வந்து அந்த தண்ணிய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னா வந்து தண்ணி ஸ்மெல்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளறக்கூடாது. கிளறுனாலும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரா வந்து க்ரோ ஆகாது. போட்டிருந்தேன். அந்த மஸ்டர்ட் வந்து வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, நல்லாவே வந்து க்ரோ குடுத்துச்சு. அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். வந்து அழகா தான் இருக்கும். அது வந்து க்ரோயிங் வந்து. பட் எனக்கு வந்து ஃபெனுகிரீக் வந்து அந்த அளவு சக்சஸ் ஆகல. பட் இது 2ம் எனக்கு வந்து ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கு. இது வந்து இப்ப வந்து அன்ப்ராப்பரா வந்து அந்த நம்ம க்ரோ ஆகுறனால வந்து, நான் வந்து தேவைக்கு மட்டும் எடுத்து சாலட் பண்ணிக்கிறேன். ஆ எனக்கு எப்பப்ப தேவைப்படுமோ சாலட், அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் வந்து இந்த சாலட் இருக்குல்ல லீவ்ஸ் அத வந்து கொஞ்சமா கட் பண்ணிட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு, அந்த மாரி சாலட வந்து நான் பிரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.